போர் என்றால் வெடிக்கும் ஏவுகணைகள், சிதறும் கட்டிடங்கள், உயிரிழப்புகள் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த முறை நடந்தது வேறொரு போர், கணக்கு புத்தகங்களின் போர். வெறும் 88 மணி நேரத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு பொருளாதாரத்தை இந்தியா சிதறடித்ததாக சர்வதேச இராணுவ வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலின் மூலம் இந்தியா செலவிட்ட தொகை 320 முதல் 587 மில்லியன் டாலர்கள் மட்டுமாம். இந்தியாவின் ஆண்டு பாதுகாப்பு பட்ஜெட்டில் 1% குறைவான தொகை. சொல்லப்போனால் ஒரு பெரிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு இந்தியா செலவிடும் தொகையை விட இது குறைவு என்பதே அதிர்ச்சி தகவல். ஆனால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதமானது கணக்கே அதிர வைக்கும். 1.4 முதல் 2.6 பில்லியன் டாலர்கள் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த நாட்டின் ஆண்டு பாதுகாப்பு பட்ஜெட்டில் 16 முதல் 29% வரை வெறும் 4 நாட்களில் கருகி போயிருக்கிறது. அதனால் அடுத்த 8 முதல் 10 ஆண்டுகள் வரை இந்த நஷ்டத்தின் தாக்கத்தை பாகிஸ்தான் சுமக்க வேண்டியிருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த தாக்குதலில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த விஷயம் பிரமோஸ் ஏவுகணை தாக்குதல். சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரமோஸ் ஏவுகணை 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவாக்ஸ் விமானத்தை அழித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே தாக்குதலில் 88 மடங்கு இழப்பு. அதேபோல 5.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹார்வி ட்ரோன், 636 கோடி ரூபாய் மதிப்புள்ள சீனாவின் HQ-9, 636 கோடி ரூபாய் மதிப்புள்ள சீனாவின் HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பை அளித்ததாக கூறப்படுகிறது. இது 114 மடங்கு தாக்கம் என இராணுவ வல்லுநர்கள் கணக்கிடுகின்றனர். இதிலும் மிகப்பெரிய சாதனையாக பேசப்படுவது S-400 ஏவுகணை தாக்குதல். 34 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இலக்கை துல்லியமாக சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இராணுவ வரலாற்றிலேயே மிக நீண்ட தூர தரை வான் தாக்குதலில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இதனுடன் 11 விமான தளங்கள் சேதமடைந்ததாகவும், பாகிஸ்தானின் முக்கிய SAB-A விமானங்கள் ஹேங்கர்களிலேயே எரிந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது. சீன ரேடார் அமைப்புகள் முடக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் இந்தியா மீது 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியதாக கூறப்பட்டாலும் ஒன்று கூட இந்திய எல்லையை ஊடுருவவில்லை என்பதே இந்திய தரப்பின் மிகப்பெரிய பெருமை என பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக இந்தியாவை விட பல மடங்கு சிறிய நாடான பாகிஸ்தான் ஏற்கனவே IMF முன் கடன் கேட்டு நின்ற நிலையில் இந்த போர் ஏற்பட்டது. அந்த சூழலில் தங்களது போர் நிதியின் பெரும்பகுதியை சில மணி நேரங்களில் இழந்துவிட்டதாக கூறப்படும் தகவல்கள் அந்நாட்டு மக்களிடையே கூட அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் ஆபரேஷன் சிந்தூர் என்பது சாதாரண இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இது போர்க்களத்தில் நடந்த நிதி தாக்குதல். ஏவுகணைகளின் சத்தத்தை விட அதன் பின்னால் இருந்த கணித கணக்குதான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது.